ஜெம் சினிமாஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் சோமோஜாவோட மிகப்பெரிய வணக்கங்கள். இன்னைக்கு என்ன அப்டேட்டை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் பாக்ஸ் ஆபீஸ் நாயகர்கள் அப்படின்னாவே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி, தளபதி விஜய் இவங்க படம் தான் வந்து மாறி மாறி வசூல் வேட்டை நடத்தி டாப் பாக்ஸ் ஆபீஸ்ல லிஸ்ட்ல வந்து இடம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம். இந்த வருஷத்துல வெளியான படங்கள்ல நிறைய படங்கள் நல்ல வசூல் வேட்டை நடத்தி இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். தீபாவளி ஸ்பெஷலா நிறைய கதை உள்ள படங்கள் வந்து வெளியாகி வசூல் வேட்டை நடத்திட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாரும் அறிஞ்ச ஒரு விஷயம். இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் நடிப்புல தீபாவளி ஸ்பெஷலா வெளியான அமரன் படத்தோட வசூல் வந்து 300 கோடியை எட்டி இருக்கு அப்படிங்கிறது மாதிரி நியூஸ் வந்து லீக் ஆயிட்டு இருக்கு. இதனால வந்து என்ன பாத்தீங்கன்னா 300 கோடி கலெக்ஷன் எட்டிய எல்லா தமிழ் சினிமா படங்களும் வந்து சோசியல் மீடியால வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. என்னென்ன படங்கள் வந்து 300 கோடி எட்டி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எந்திரன் அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டம் அப்படின்னாவே வந்து சங்கர் சாரை சொல்லுவோம். சங்கர் சார் இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஐஸ்வர்யா ராய் இவங்க இணைஞ்சு நடிச்ச படம் தான் எந்திரன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கபாலி, இதுலயும் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் தான். இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருந்தா அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ரஞ்சித் சார் வந்து டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மீண்டுமா அப்படிங்கிறது மாதிரி தான் 2.0 எந்திரன் 2.0 இது வந்து சங்கர் சார் இயக்கத்தில் ரஜினி, எமி ஜாக்சன் நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பிரேக் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் படம் வந்துச்சு. விக்ரம் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எல்சியூ, ஆமாம், லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வந்து கமல், ஃபகத் ஃபாசில், அப்புறம் வந்து ரோலெக்ஸா வந்து சூர்யா ஆக்ட் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் 1 அப்புறம் 2 இது வந்து மணிரத்னம் சார் இயக்கத்தில் ஜெயம் ரவி, த்ரிஷா, விக்ரம், ஐஸ்வர்யா ராய், கார்த்தி இப்படி நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. பொன்னியின் செல்வன் 1க்கு 1 சலிச்சதில்லை அப்படிங்கிற மாதிரி PS1, PS2 ரெண்டுமே வந்து 300 கோடி வசூல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிகில்ல வந்து பாத்தீங்கன்னா டைரக்ஷன் யார் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆல்மோஸ்ட் வந்து அட்லி வந்து டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. இதுல வந்து விஜய், நயன்தாரா, யோகி பாபு, விவேக் சார் இப்படி பல வந்து நடிச்சிருந்தாங்க. இந்த படம் சொன்னோன்னா சிங்கப்பெண்ணே அப்படிங்கிற ஒரு பாட்டு வந்து நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாரிசு இந்த படத்தை வந்து வம்சி டைரக்ஷன் பண்ணி விஜய், ராஷ்மிகா மந்தனா இவங்க எல்லாருமே வந்து நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிலர் படத்தை வந்து நெல்சன் டைரக்ஷன் பண்ணியிருப்பாரு. ரஜினி சார், ரம்யா கிருஷ்ணன், மோகன்லால், சிவராஜ்குமார் இவங்க எல்லாருமே வந்து நடிச்சிருப்பாங்க. மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா தளபதி நடிச்ச லியோ படம் தான். லியோ படத்தை வந்து பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து டைரக்ஷன் பண்ணியிருப்பாரு. விஜய், த்ரிஷா, ஜிவிஎம் இவங்க எல்லாமே வந்து நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் திருப்பி தளபதி தாங்க கோட், அதாவது வந்து வெங்கட் பிரபு இயக்கத்துல விஜய், ஸ்னேகா நடிச்ச அந்த கோட். இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரபுதேவா, பிரசாந்த், லைலா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் இதுல வந்து ஒரு ஏஐல வந்து கேப்டன் உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. இந்த படம் தான் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து தமிழ் சினிமால வந்த படங்கள்ல வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட படமும் தளபதி விஜயோட அவரோட படம் தான் வந்து மாறி வந்து அதிகம் 300 கோடி வசூல் பெற்றிருக்கு. இதை வந்து பிரேக் பண்ற விதமா வந்து ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்துல தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன அமரன் படம். இதுல வந்து எஸ்கே, அதாவது சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி இவங்க 2 பேரும் நடிச்சிருப்பாங்க. முகுந்த் வரதராஜனோட கதையை எடுத்து நடந்த இந்த படம் வந்து 300 கோடி எட்டியிருக்குங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். இன்னும் தமிழ் சினிமால நிறைய அப்டேட் வந்து உங்களுக்காக நான் வந்து அடுத்த வீடியோல சொல்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோமஜா.